கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு இந்த நாளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார். வாசித்த வேத பகுதியிலே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னது தேவை, இந்த காரியங்கள் தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஏன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்கவில்லை, ஏன் அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால், நாம் அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அநேக ஆசீர்வாதங்களும் அநேக கிருபைகளும் இன்று தாமதமாகி கொண்டே இருக்கிறது. காரணம், நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஆனால் நாம் அவரை நம்ப வேண்டும். நாம் அவர் சமூகத்தில் காத்திருந்து, இயேசுவே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமுடைய தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியுமே, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல, எந்த தேவையாக இருந்தாலும் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று அல்ல. நாம் எந்த தேவையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவையோடு கண்ணீரோடு இருக்கிறோம். நாம் எல்லாமே அவருக்கு தெரியும் என்று சொல்லி அமைதியாக இருந்து விடாதபடிக்கு இந்த நாட்களில் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் சமாதானத்தையும் தந்து எல்லாவற்றையும் நிறைவாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் தகப்பனே, எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்தும் சில நாட்களில் மௌனமாக இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த காலை வேளையில் நாங்கள் நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. இன்ன நாளுக்கு தேவை இந்த காரியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் இன்னும் உண்மையில் பலப்பட, இன்னும் உமக்கு சாட்சியாய் வாழ என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் வேலெடுத்து பாதுகாத்து கொள்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் பாத்திராகி உமக்கு மாத்திரம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.